ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொகுப்பு சட்டங்களை கைவிட வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. சென்னை கிண்டி தபால் நிலையம் அருகே சிஐடியு துணைத் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜோதி பொன்னம்பலம் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இப்படி போராட்டங்கள் முன்னெடுக்கிற இந்த தருணத்திலே தான் விவசாயிகளை காவு கொடுக்கக்கூடிய முறையில், பால் உற்பத்தியாளர்களை அழிக்கக்கூடிய முறையில் அமெரிக்காவோடு இப்போது ஒரு கட்டற்ற ஒப்பந்தத்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய யூனியனோடு போட்டிருக்கிற ஒப்பந்தமும் தடையில்லாமல் அங்கிருந்து விளைபொருட்கள், விவசாய விளைபொருட்கள் வரும், பால் பொருட்கள் வரும், நம்முடைய கிராமங்கள் அதனால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகும் என்கிற அபாயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையத்தில் 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள அண்ணா பேருந்து நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட INTUC தலைவர் பொன்ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தொழிலாளர்கள் உரிமைகளை பறித்து நவீன கொத்தடிமைகளாக மாற்றும் தொகுப்பு சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தமிழ்நாடு அரசு பேருந்துகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கேரளா செல்லும் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தூத்துக்குடி துறைமுக நுழைவாயில் முன்பு ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொகுப்பு சட்டங்களை கைவிட வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாநில செயலாளர் ரசல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு